நீதியை நிலைநாட்டுவதற்காக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கலாம். அந்த தீர்ப்பு இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட மற்ற விஷயங்களை மீறுவதாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, 2 நீதிபதிகளும் புரிஞ்சுக்கோங்க. சட்டம் படிக்கலையா ஒழுங்கா போய் புத்தகத்தை போய் படிச்சுட்டு வாங்க. வெட்கக்கேடு. நான் 142 எனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொடுக்குறேன். உனக்கு இருக்க அதிகாரம் என்ன? 142 நீ தீர்ப்பை கொடுக்கலாம் நீதியை நிலைநாட்டுவதற்காக. ஆனால் அந்த நீதியை நிலைநாட்டுறது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. 361 கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் அதிகாரம் கொடுத்தாங்களே, அதை மீறுவதற்கு நீ யார்? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? நான் நீதியை நிலைநாட்டு தீர்ப்பு கொடுப்பேன்னா நாளைக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் சேரில் போய் உட்காந்துருவீங்களா? நாட்டே ஆள உட்காந்துருவீங்களா? இல்லையா? நம்ம இப்படி சொல்கிறேன்னா அதில் என்ன தப்பு நடந்ததுன்னா, நான் கோபத்துக்கு காரணம், நம்ம நாட்டில் எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தால் சட்டமன்றத்தில் சட்டத்தை பாஸ் பண்ணணும். அந்த சட்டத்தை நீ கவர்னர் அனுமதி கொடுக்கணும். அப்போ தான் அது சட்டமாகும். இதுதான் அரசியல் சட்டம். மத்தியில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றணும் சட்டத்தை. ஜனாதிபதி அதுக்கு சம்மதம் கொடுக்கணும். அப்போ தான் அது சட்டமாகும். இதுதான் இந்திய அரசியல் சட்டம். என்ன தப்பு பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்னா, 10 மசோதாக்கள் அவர் அனுமதி கொடுக்காமல் இருந்தது. நீ என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சொல்கிறேன். சிந்திக்க தெரிந்தவனா நீ? சட்டம் படித்தவனா நீ? நீ என்ன சொல்லியிருக்கணும்? 1 மாதம் டைம், 1 மாதத்துக்குள் இத்தனை சட்டத்துக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கள்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக செய்த மிகப்பெரிய சதி. இவ்வளோ பெரிய சதியை நீதிபதிகள் செஞ்சுருக்காங்க. உனக்கு ஏது அதிகாரம்? சட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதைத்தான் நான் கேட்குறேன். ஆர்டிக்கிள் 142 கொடுத்தது பொதுவாக ஏதாச்சும் நீதியை நிலைநாட்டுவதற்காக பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கலாம்னு சொன்னது. இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் குறிப்பாக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி உங்களால் கொடுக்க முடியாது. எப்படி மீறினீங்க? கவர்னர் கொடுக்குற அனுமதியை எப்படி உச்ச நீதிமன்றம் கொடுத்தீங்க? உங்களுக்கு ஏது அதிகாரம்? நீ உக்காந்துக்கிட்டு சட்டப்படி நடக்குதா இல்லையா, சட்ட விரோதமாக, அந்த தீர்ப்பை மட்டும்தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் நல்ல சட்டம் படித்தவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஒரு சட்டத்துக்கு கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை உச்ச நீதிமன்றமே கொடுத்தது சட்ட விரோதமாக இல்லையா? சொல்லுங்கள் நீங்கள். அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிடுவோம். இதுக்கு தான் இந்திரா காந்தி அடித்தது. அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் தேர்தல் செல்லாது நாங்கள் தூக்கி அடித்து எமர்ஜென்சியை கொண்டாந்து ஒவ்வொருத்தரும் துண்டை காணான் துணியை காணான்னு நீதிபதிகள்லாம் போய் கோர்ட்டுக்கு அதிகாரத்தை நிறுத்தி வச்சாங்க கோவத்தில். உன்னுடைய இதை மீறி அதிகாரத்தை